வணக்கம். உலகத்திலேயே மிக வேகமா வளர்ந்து வர்ற ஒரு மாபெரும் பொருளாதாரத்தோட மையத்துல ரொம்பவே குழப்பமான ஒரு முரண்பாடு ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த முரண்பாடு வெறும் புள்ளி விவரங்கள்ல மட்டும் இல்லாம நம்ம எல்லாரோட அன்றாட வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அது என்ன ஏதுன்னு இந்த விளக்கப்பதிவுல நாம விலாவாரியா பார்க்க போறோம். வாங்க உள்ளே போகலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா 2026ல இந்தியாவோட ஜிடிபி 7.6%ன்னு பிரம்மாண்டமா வளர்ந்திருக்கு. G20 நாடுகள்லயே இதுதான் ஆகச்சிறந்த வளர்ச்சி. அமெரிக்கா, சீனாவை விட இது ரொம்பவே அதிகம். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு இந்திய நாணயத்தோட மதிப்பு பயங்கரமா சரிஞ்சிருக்கு. என்னடா இது, பொருளாதாரம் ராக்கெட் வேகத்துல போகுது, ஆனா நாணயம் மட்டும் இப்படி பாதாளத்துல விழுதேன்னு தோணுதில்ல? இதுதான் இன்னைக்கு நாம உடைக்க போற மிகப்பெரிய மர்மம். இந்த 96.4 இந்த நம்பரை கொஞ்சம் நல்லா கவனிங்க. மே 19, 2026 அன்னைக்கு ஒரு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு இதுதான். இது ஒரு புதிய வரலாற்றுச் சரிவு. ஆசியாவிலேயே மிக மோசமா செயல்படுற ஒரு நாணயமா ரூபாய் மாறிடுச்சு. யோசிச்சு பாருங்க, 1.4 பில்லியன் மக்களை கொண்ட உலகத்துக்கே மருந்துகளையும் சாஃப்ட்வேரையும் கொடுக்குற ஒரு நாட்டோட நாணயம் சரியும் போது என்னாகும்? இறக்குமதி செலவுகள் எகுரும், பணவீக்கம் அதிகமாகும், சாமானிய மக்கள் பயன்படுத்தும் பெட்ரோல், எலக்ட்ரானிக் பொருட்களோட விலை உடனே கூடிடும். இது நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, லண்டனோ நியூயார்க்கோ உலகளாவிய விநியோகச் சங்கிலியில் இருக்கிற எல்லாரையுமே பாதிக்கும். முதல் விஷயத்துக்கு வருவோம். இந்தியாவின் பொருளாதார முரண்பாடு, அதாவது இந்த மையமான முரண்பாடு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இரண்டாவதா நாம பார்க்க போறது ஒரு மிகப்பெரிய பொறி. ஆயில் டாலர் ட்ராப்னு சொல்லப்படுற 123 பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு பெரிய பலவீனம். இந்த சார்ட்டை பாருங்க, ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். இந்தியாவுக்கு தேவையான கச்சா எண்ணெயில சுமார் 90% நாம வெளிநாடுகள்ல இருந்து தான் வாங்குறோம். ஈராக், சவுதி அரேபியா, அமெரிக்கான்னு எங்கிருந்து எண்ணெய் வந்தாலும் அதுக்கெல்லாம் நாம அமெரிக்கா டாலர்ல தான் முழுமையா பணம் கொடுக்கணும். நம்ம உள்நாட்டு உற்பத்தி வெறும் 10% மட்டும்தான். இதனால ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவுக்கு 123 பில்லியன் டாலர்கள் செலவாகுது. இது நம்ம பொருளாதாரத்தோட ஒரு மிகப்பெரிய பலவீனம். 2022ல இந்த டாலர் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலான்னு இந்தியா ஒரு செம்மையான மாற்று வழியை கண்டுபிடிச்சாங்க. அதாவது தள்ளுபடி விலையில ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெயை வாங்கி அதுக்கு இந்திய ரூபாயிலையும் திர்ஹாம்கள்லையும் பணம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ரஷ்யாவும் நம்ம தேவையில 37% பூர்த்தி செஞ்சு மிகப்பெரிய விநியோகஸ்தரா மாறினாங்க. ஆனா அந்த திட்டம் கடைசியில தோல்வியில தான் முடிஞ்சது. ஏன் தெரியுமா? உலக நாடுகள் எல்லாம் இந்திய ரூபாயை ஏத்துக்கிறது கிடையாது. அதனால பல கோடி ரூபாயை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ரஷ்யா கடைசியில சீன யுவானையும் திர்ஹாம்களையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக நம்மளோட டாலர் பிரச்சனை ஒருபோதும் முழுமையா தீரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அந்த மிகப்பெரிய அதிர்ச்சி நடந்துச்சு. பிப்ரவரி 2026ல அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணி ஈரானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கையை தொடங்கினதும் உலகத்தோட 20% எண்ணெய் கடந்து போற ஹார்மஸ் நீரிணை முற்றிலுமா மூடப்பட்டுச்சு. இதனால பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை ஒரு வாரத்துக்குள்ள $80 இருந்து $120 ராக்கெட் வேகத்துல விண்ணமுட்டுச்சு. மத்திய கிழக்குல இருந்து இந்தியாவுக்கு வர வேண்டிய எண்ணெய் விநியோகம் அப்படியே முடங்கி போச்சு. அமெரிக்க எண்ணெயோட விலையும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. என்ன பண்றதுனே தெரியாம இந்தியா எல்லா பக்கத்துல இருந்தும் சிக்கிக்கிச்சு. இங்கதான் நாம கவனிக்க வேண்டிய ஒரு கசப்பான உண்மை இருக்கு. உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை ஒரு $10 ஏறுனா கூட இந்தியாவோட வர்த்தக பற்றாக்குறை தானாகவே பல பில்லியன் டாலர்கள் அளவுக்கு அதிகமாகிடும். இது ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் மாதிரி வேலை செய்யுது. அந்த மொத்த சுமையையும் நம்ம இந்திய ரூபாய் தான் தாங்க வேண்டியிருக்கு. மூன்றாவது பகுதி, மூலதன வெளியேற்றம். வெளிநாட்டு முதலீடுகள் எப்படி நாட்டை விட்டு வெளியேறுதுன்னு பார்ப்போம். இது அப்படியே ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரிங்க. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய சொத்துக்களை விற்கிறாங்க, அதுக்கு அவங்களுக்கு இந்திய ரூபாய் கிடைக்குது. உடனே அந்த ரூபாயை டாலரா மாத்தி பணத்தை நாட்டை விட்டு வெளியே கொண்டு போயிடுறாங்க. இதனால சந்தையில ரூபாய் நிறைஞ்சு வழிஞ்சு டாலர் தட்டுப்பாடு வருது. 2025-2026 நிதியாண்டுல மட்டும் சுமார் $20 பில்லியன் இந்திய பங்குகள்ல இருந்தும் பத்திரங்கள்ல இருந்தும் வெளியேறி இருக்கு. ஒவ்வொரு முறையும் இப்படி நடக்கும்போது ரூபாய் மதிப்பு அதல பாதாளத்துக்கு செல்லுது. ஜிடிபி நம்பர்ஸ் பார்க்க அவ்வளோ அழகா சூப்பரா இருக்கலாம். ஆனா நீண்ட கால அந்நிய நேரடி முதலீடு, அதாவது எஃப்டிஐ கணக்கு பார்த்தா கதை முற்றிலுமா வேற மாதிரி இருக்கு. 2019ல 43 பில்லியன் டாலர்களா இருந்த முதலீடு 2026ல வெறும் 6 பில்லியன் டாலர்களா சுருங்கிடுச்சு. கிட்டத்தட்ட 85% முதலீட்டாளர்களின் நம்பிக்கை சரிஞ்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த முரண்பாட்டை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க இந்த தரவரிசைய பாருங்க. உலக பொருளாதார தரவரிசைகள் எல்லாமே அமெரிக்க டாலர்ல தான் கணக்கிடப்படுது. உள்நாட்டுல நம்ம வளர்ச்சி அபாரமா இருந்தாலும் ரூபாய் மதிப்பு குறைஞ்சதால டாலர்ல கணக்கிடும்போது நம்ம மதிப்பு குறைஞ்சிடுது. 2026ல உலகின் 4வது பெரிய பொருளாதாரமா மாறவிருந்த இந்தியா ரூபாய் சரிவால இங்கிலாந்து கிட்ட 5வது இடத்தை பறி கொடுத்துட்டு இப்போ 6வது இடத்துக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு. 4வது பகுதி,
தேசிய ஆபாய எச்சரிக்கை. பிரதமரே விடுத்த ஒரு முன்னெப்போதும் இல்லாத கோரிக்கையை பற்றி பார்ப்போம். மே 11, 2026 அன்னைக்கு பிரதமர் மோடி தொலைக்காட்சியில தோன்றி 100 கோடி மக்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சாரு. குறைஞ்சது 1 வருஷத்துக்கு தங்கம் வாங்குறத நிறுத்துங்க, வெளிநாட்டு பயணங்களை ரத்து பண்ணுங்க, முடிஞ்சவரை எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்துங்க, வீட்ல இருந்தே வேலை செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு. ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தோட தலைவர் சாதாரண மக்கள்கிட்ட இப்படி சொல்றது ஏதோ அரசியலுக்காக இல்லைங்க, குறைஞ்சுகிட்டே வர்ற அந்நிய செலாவணி கையிருப்பை காப்பாத்துறதுக்கான ஒரு மிக கடுமையான அவசர அபாய எச்சரிக்கை இது. சீனாவுக்கு அப்புறம் உலகத்திலேயே அதிகமா தங்கத்தை பயன்படுத்துற நாடு நம்ம இந்தியா தான். நம்ம ஊர்ல தங்கங்கிறது வெறும் ஆடம்பரம் கிடையாது, அது நம்ம குடும்ப சேமிப்பு, நம்ம கலாச்சாரத்தோட ஒரு அங்கம். ஆனா தங்கம் இறக்குமதிக்காக மட்டும் இந்தியா ஒரு வருஷத்துல செலவிடும் தொகை எவ்வளவு தெரியுமா? 72 பில்லியன் டாலர்கள். ஒவ்வொரு கிராமுக்கும் நாம டாலர்ல தான் பணம் கொடுக்குறோம். இந்த மிகப்பெரிய சுமையால தான் வெறும் 3 மாசத்துக்குள்ள நம்ம அந்நிய செலவணி கையிருப்பு 40 பில்லியன் டாலர்கள் அளவுக்கு குறைஞ்சிடுச்சு. இறுதியா 5வது பகுதி, வளரும் நாடுகளின் சிக்கல். இது ஒரு உலகளாவிய அமைப்போட கட்டமைப்பு திருப்பம். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிரேசில், துருக்கி, பாகிஸ்தான் மாதிரி பல நாடுகளும் மாட்டிக்கிட்ட அதே ஒரு பொறியில தான் இந்தியாவும் சிக்கியிருக்கோன்னு தோணுது. இதைத்தான் வளரும் பொருளாதாரங்களின் பொறின்னு சொல்றாங்க. ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகமா இருக்கு, டாலர்ல விலை நிர்ணயிக்கப்பட்ட எண்ணெயை வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கு, வளர்ச்சிக்காக வெளிநாட்டு பணத்தை நம்பி இருக்க வேண்டியிருக்கு, அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதங்களை மாத்திரப்பெல்லாம் இங்கிருந்து மூலதனம் வெளியேறுது. சுருக்கமா சொல்லணும்னா எந்த வளரும் நாடும் வாக்களித்து ஏற்காத ஒரு மறைமுக வரியா இந்த டாலர் செயல்படுது. இந்தியாவோட வளர்ச்சி உறுதியானதான்னு கேட்டா ஆமா, அது உண்மையானதுதான். 1.4 பில்லியன் மக்கள் ஒரு நவீன பொருளாதாரத்தை ரொம்பவே கஷ்டப்பட்டு கட்டி எழுப்பி வராங்க. ஆனா நாணய வீழ்ச்சி அடையறதுக்கு காரணம் இந்தியா பலவீனமா இருக்கிறதில்ல. பணக்கார நாடுகளுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு உலகளாவிய நிதி அமைப்புக்குள்ள இந்தியா இன்னும் தன்னோட அடித்தளத்தை முழுமையா உருவாக்க போராடிக்கிட்டு இருக்கிறது தான் காரணம். நாடுகள் இப்போ இருக்கிற நிலைக்கும் அவங்க போக துடிக்கிற இடத்துக்கும் இடையில இருக்கிற தூரத்துக்காக இந்த நிதி அமைப்பு அவங்கள கடுமையா தண்டிக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த விளக்கப்பதிவோட முடிவுல நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போறேன். இந்தியாவோட இந்த ஜிடிபி வளர்ச்சி அப்படிங்கிறது உண்மையான வளர்ச்சியா இல்ல காகிதத்தில் அச்சடிக்கப்பட்ட வெறும் எண்கள் மட்டும்தானா? உலக நாடுகளோட இந்த செயல்பாடை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான பதிவுல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.